வெல்கம் பேக் டு மை சேனல் யூகேர் சினிமாஸ். இன்று நாம் பார்ப்பது பெரிதும் எதிர்பார்க்கப்படும் ஜப்பான் திரைப்படத்தை பற்றி ஒரு முன்னோட்டம். இயக்குனர் ராஜமுருகன் இயக்கத்தில் கார்த்தி, அனு இமானுவேல் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிக்கும் திரைப்படம் ஜப்பான். இப்படத்தினை தமிழ் திரைப்பட முன்னணி தயாரிப்பாளர் SR பிரபு மற்றும் SR பிரகாஷ் பாபு இணைந்து ட்ரீம் வேரியர் பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்தின் மூலம் படத்தை தயாரித்துள்ளனர். இந்த படத்தின் இசையை GV பிரகாஷ்குமார் அமைத்துள்ளார். கார்த்திக் நடிப்பில் அண்மையில் வெளியான பொன்னியின் செல்வன் 2 ரசிகர் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. கார்த்தியின் ஜப்பான் படமும் ரசிகர்கள் மத்தியில் பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படத்தின் கதை என்னவென்றால், கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருச்சியில் ஒரு பிரபலமான நகைக்கடையில் சுவரில் துளையிடப்பட்டு ஒரு மிகப்பெரிய கொள்ளை அரங்கேற்றப்பட்டது. இதுபோன்ற ஒரு கொள்ளை சம்பவத்தில் திருவாரூர் முருகன் சம்பந்தப்பட்டிருப்பதாக கூறப்பட்டது. திருவாரூர் முருகனின் கதையை மையமாக கொண்டு இப்படத்தின் கதை இயக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த திருவாரூர் முருகன் 20 ஆண்டுகளாக போலீஸுக்கு டிமிக்கி கொடுத்து வாழ்ந்து வருகிறார். கடைசியில் சந்தேகத்தின் பேரில் திருச்சியில் நடைபெற்ற நகைக்கடை கொள்ளையில் சந்தேகத்தின் பேரில் திருவாரூர் முருகனின் உறவினர்கள் போலீசாரால் பிடிக்கப்பட்டனர். அப்போது வேறு வழி இல்லாமல் பெங்களூரில் திருவாரூர் முருகன் சரண்டரானார். மேலும் பெங்களூரில் சரண்டரான திருவாரூர் முருகன் அங்கு ஜெயிலில் அடைக்கப்பட்டு ஒரு கொடிய நோயின் தாக்குதலால் கடைசியில் இறந்தும் விடுகிறார். அவ்வாறு அந்த கதை முடிவடைகிறது. இதே கதையை இந்த ஜப்பான் படத்திலும் இயக்குனர் கொண்டு வந்துள்ளார். இந்த படம் தீபாவளி அன்று வெளியாக வாய்ப்பு இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், சப்போர்ட் பண்ணவும். நன்றி, வணக்கம்.